தமிழ்நாட்டில் மும்முனை மின்சாரம் 16 மணி நேரம் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார். மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு கிடைக்கிறதா என்பது பற்றி நமது தஞ்சை செய்தியாளர் ஹுசைன் மற்றும் திருவாரூர் மாதவன் குருநாதன் ஆகியோர் வழங்கும் கள நிலவரங்களை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக திருவாரூர் மற்றும் கும்பகோணத்தின் நிலை குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். பாலம் பாலமாக வெடித்து கிடக்கும் வயல்வெளிகள், பறிக்கப்படாமல் நாற்றாங்காலிலேயே கைவிடப்பட்ட நெல் நாற்றுகள். இந்த அவலம் காண கிடைப்பது காவிரி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், தஞ்சை மாவட்டங்களில்தான். திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருவாரூர், நன்னிலம், வலங்கைமான், மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நெல், பருத்தி மற்றும் பயறு வகைகளை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். கால்வாய் நீர் இல்லாததால் கிணறு மற்றும் ஆழ்துளை கிணற்றின் தண்ணீரையே நம்பியுள்ளனர். ஆனால் மின் மோட்டார் மூலம் தண்ணீர் இறைக்கப்படும் நிலையில் விவசாயத்திற்கான மும்முனை மின்சாரம் பகல் நேரத்தில் கூட சரிவர கிடைப்பதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சரிவர தண்ணீர் பாய்ச்ச முடியாததால் நேரடி விதைப்பு செய்த நெல் வயல்கள் பாலம் பாலமாக வெடித்து விட்டன. பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ள வயல்கள் வறண்டு காணப்படுகின்றன. 9 மா பருத்தி சாகுபடி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மாவுக்கு 20,000 ரூபா வரையும் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தண்ணி முறையாக கிடைக்காதனால சப்பம் முழுக்க கொட்டுது, பாலமாக வெடிச்சிருக்கு. 15 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. நான் 30 நாளாச்சு தண்ணி வச்சு. 2 மணி நேரம் கரண்ட் வருது. முதல் பாட்டிக்கு போகுது தண்ணி, அப்படியே கரண்ட் நின்று போகுது, அடுத்த தண்ணி நின்று போகுது. மற்ற நாள் 2 மணி நேரம் வருது, அதே மாதிரி முதல் பாட்டிக்கு போகுது, நின்று போகுது. 40 ஏக்கர் சாகுபடி செய்ய நினைத்திருந்த விதை விட்டது கருகிவிட்டது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மின் இணைப்பின் கோளாறின் காரணமாக தான் இது மாதிரி இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலைங்க. இதுக்கு அடுத்தது என்ன சூழ்நிலைன்னு தெரியல. அதனால் எங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் தேவலாம்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சுற்றுப்புற பகுதிகளிலும் இதே நிலைதான். கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம், பந்தநல்லூர் சுற்றுப்புற பகுதிகளில் 900 ஹெக்டேர் பரப்பில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மும்முனை மின்சாரம் கிடைக்காததால் தண்ணீர் பாய்ச்ச வழியின்றி கருகி வருவதாக விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். குறைவான மின்னழுத்தம் காரணமாக மின் மோட்டார்கள் பழுதுபட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எலெக்ஷன் வரலைக்கும் மும்முனை கரண்ட் வந்ததுங்க ஐயா. இது வரலைக்கும் மும்முனை கரண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அந்த கரண்ட் எங்கே போச்சுன்னே தெரியல. நட்டு என் பயிர் காஞ்சி போய் கிடக்குங்க ஐயா. பாருங்க ஐயா, எத்தனை ஏக்கர் போட்டுறீங்க? 4 ஏக்கர் நட்டுருக்கோங்க ஐயா. எல்லாம் காஞ்சி போச்சுங்க, நுனி காஞ்சி போய் நிற்கிதுங்க. ஊருப்பட்ட செலவாயிட்டுதுங்க. என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. யாருக்கு என்ன வாங்கின கடங்கானுக்கு என்ன கொடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றுமே தெரியலைங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் உட்காந்துருக்கோங்க ஐயா. எப்போ மின்சாரம் வருது, எப்போ போகுதுன்னு சொல்ல முடியல. அப்படி வருது 10 நிமிஷத்தில் உடனே ஓடி போடுது, வருது 10 நிமிஷத்தில் ஓடி போடுதுங்க கரண்ட்டு. இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுங்க? எங்கள் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் தொடர்ந்த மாரி சாகுபடி பண்ணியிருக்காங்க. நெல் பயிர் நட்டு 1 மாதம் ஆகுது. மின்சாரம் இல்லாமல் நெற்பயிரெலாம் கருகி போச்சு. நெற்பயிர் இதுக்கு மேலே காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு ஏதாவது இழப்பீடு கொடுக்கணும். இதில் எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லாமல், எந்த அறிவிப்புமே கொடுக்காம திடீர்னு மின்சாரத்தை லைனை மாற்றி கொடுத்து எல்லா மோட்டார் ரிவர்ஸில் ஓடி ஒரு 20-30 மோட்டருக்கு மேலே அடி வாங்கிடுச்சுங்க. மும்முனை மின்சாரம் கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் எழுப்பும் குற்றச்சாட்டுகள் குறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டோம். இரவில் 6 மணி நேரம், பகலில் 6 மணி நேரம் என 12 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக அவர்கள் கூறினர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் மாதவன் குருநாதன் மற்றும் விவேக்ராஜ். திருவாரூர் மாவட்டத்தில் முறையாக மும்முனை மின்சாரம் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் மாதவன் குருநாதன் தர கேட்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு கோடை விவசாயம் நெல், உளுந்து, பாசிப்பயிறு, கடலை, பருத்தி என பல்வேறு பயிர்களை விவசாயிகள் செய்திருந்தார்கள். தற்போது உள்ள சூழ்நிலையில் 50,000 ஏக்கருக்கு மேலாக பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அதே போலவே 30,000 ஏக்கருக்கு மேலாக கோடை நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது அரசு வழங்கக்கூடிய மும்முனை மின்சாரம் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுவது என்னவென்றால் பகலில் 6 மணி நேரம், இரவில் 6 மணி நேரம் வழங்கப்படுவதாக கூறுகிறார்கள். ஆனால் விவசாயிகள் தரப்பில் சொல்வது என்னவென்றால்
பகலிலும் சரி இரவிலும் சரி 6 மணி நேரம் என கூறுகிறார்களே தவிர சரிவர கொடுக்கப்படவில்லை என்றும், இதற்கு முன்னதாக 18 மணி நேரம் மின்சாரம் கொடுத்து அப்போது கோடை விவசாயம் சிறப்பாக கடந்த ஆண்டில் செய்யப்பட்டது என்றும், மேலும் தற்போது கொடுக்கக்கூடிய மின்சாரமும் குறைந்த மின்னழுத்தத்தில் கொடுத்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு வயலில் தண்ணீர் பாய்ந்து மறு வயலுக்கு செல்லும் பொழுது மின்சாரம் நின்று விடுகிறது, மோட்டார் இயங்கவில்லை, அப்பொழுது அந்த வயல் பாதிக்கப்படுகிறது. அதே போல் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள அந்த பருத்தி சாகுபடியும் சரி, கோடை நெல் சாகுபடியும் சரி, தண்ணீர் இல்லாமல் பல இடங்களில் பாதிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக நன்னிலம் பகுதிகளில் பல இடங்களில் நேரடி நெல் விதைப்பு செய்யப்பட்ட பகுதிகள் வெடித்து காணப்படுகின்றன, வயல்வெளிகள் வெடித்து காணப்படுகின்றன, தண்ணீரின்றி வெடித்து காணப்படுகின்றன. அதே போலவே நாற்று விட்டு நட முடியாத சூழ்நிலையில் விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளார்கள். ஆகவே அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மின்சாரத்தை சரியான அளவில் சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு தெரியும் அளவிற்கு சரியான வோல்டேஜில் கொடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் முக்கியமான எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக விஜயகுமாருடன் மாதவன் குருநாதன். தஞ்சாவூரில் மும்முனை மின்சாரம் 8 மணி நேரம் கூட முழுமையாக வழங்காததால் விளைபயிர்கள் கருகி வருகின்றன. இதுகுறித்து களத்தில் இருந்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹுசைன் தர கேட்கலாம். குறுவை சாகுபடி செய்த நிலையில் முன்கூட்டியே மேட்டூர் அணை நிறுத்தப்பட்டதால் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இருந்தபோதிலும் சம்பா தாளடி சாகுபடிகள் மின் மோட்டாரை நம்பியே செய்து வந்த நிலையில கடந்த பிப்ரவரி மாதம் அறுவடை பணிகள் முடிந்ததை அடுத்து இந்த ஆண்டு முன்பட்ட குறுவை சாகுபடி தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை தஞ்சை, திருவையாறு, திருப்பனந்தாள், கும்பகோணம், பாபநாசம், அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மின் மோட்டாரை நம்பி செய்யக்கூடிய இந்த சாகுபடி உயர் மின் அழுத்த குறைபாடு மற்றும் போதுமான அளவிற்கு மின்சாரம் முழுமையாக வழங்கப்படாததாலும் மும்முனை மின்சார குறைபாடு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. நம்ம பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை வழக்கமாக 37,500 ஏக்கரில் கோடை நெல் சாகுபடி, முன்பட்ட குறுவை சாகுபடி செய்யக்கூடிய நிலையில இந்த ஆண்டு 30,000 ஏக்கர் மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. அந்த செய்த சாகுபடியும் தற்பொழுது காய்ந்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. சார், நீங்க உங்க பகுதியில் எவ்வளவு ஏக்கர் சாகுபடி பண்ணீங்க? மும்முனை மின்சாரம் ஒழுங்கா வருதா? சாகுபடி எப்படி இருக்கு? என்ன பண்ணணும்? எங்க பகுதியில் 30,000 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோம். முன்பட்ட குறுவை அந்த குறுவை நடவு செஞ்சிருக்கோம். 12 மணி நேரம் விவசாயத்துக்கு கரண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அந்த 12 மணி நேரம் கரண்ட்டுங்கிறது எங்கள் விவசாயத்துக்கு கிடைக்கல. மினிமம் 8 மணி நேரம் கூட கிடைக்கல. அடிக்கடி நின்று வர்றதுனால வயல்கள் நீங்கள் பார்க்குறீங்களே அதே மாதிரி வயல்கள் காயுது. அதனால் எங்களுக்கு நீங்கள் சொன்ன ஒரு 16 மணி நேரம் சொல்லியிருந்தீங்க, 12 மணி நேரம் சொல்கிறீங்க. அந்த 12 மணி நேரமாக எங்களுக்கு கிடைக்க ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விவசாயிகள் சொன்னதை கேட்டீங்க. அரசு 12 மணி நேரம் 16 மணி நேரம் மின்சாரம் வழங்குவதாக தெரிவித்தாலும் முறையாக அது வழங்கப்படுவது கிடையாது. அதிக அளவிலான ஏக்கருக்கு ஒரே ஒரு மின்மாற்றியில் இருந்து வழங்கப்படுவதால் அடிக்கடி மின்மாற்றி பழுதாவதாகவும் உடனடியாக கூடுதலாக மின்சாரம் வழங்க வேண்டும். முறைப்படி 12 மணி நேரமாவது குறைந்தது வழங்கினால் மட்டுமே இந்த சாகுபடியை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் சாகுபடி செய்த அனைத்துமே வீணாகக்கூடிய நிலை ஏற்படும் என விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் நான் ஹாதருசின், புதிய தலைமுறைக்காக. விவசாயிகள் பயன்படுத்தும் மும்முனை மின்சாரத்தின் தேவை குறித்து ஓய்வு பெற்ற மின்வாரிய பொறியாளர் நீலகண்ட பிள்ளை விளக்கம் அளித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் மும்முனை மின்சாரமாக 24 மணி நேரமும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது 2021 வெளியிடப்பட்ட அரசாணை சொல்கிறது. இந்த மும்முனை மின்சாரம்னா என்ன, இதை எவ்வளவு விவசாயிகள் பயன்படுத்துகிறார்கள் என்பது குறித்து மின்சார வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நீலகண்ட பிள்ளை நம்மிடம் இருக்காரு. அவரிடம் பேசலாம். சார், நீங்க ஒரு பொறியாளராக பல ஆண்டுகள் மின்சார வாரியத்தில் பணியாற்றீங்க. இந்த மும்முனை மின்சாரம் இப்ப எவ்வளவு கொடுக்குறாங்க? இந்த மும்முனை மின்சாரத்துடைய டெக்னிக்காலிட்டி பத்தி சொல்லுங்க சார். ஆமா, ஒரு மோட்டார் இயங்க வேண்டும் என்று சொன்னால் பல திறன் உள்ள மோட்டார்கள் இருக்கிறது. அது நம்ம தேவைக்கு ஏற்ப அதிக திறன் வேண்டும் என்று சொன்னால் மும்முனை மின்சாரம் என்பது அவசியமானது. 1.5 ஹெச்பின்னு சொல்லுவோம். 1.5 குதிரை திறன் உள்ள மோட்டாருக்கு உள்ள மட்டும்தான் ஒரு முனை மின்சாரத்தில் இயக்க முடியும். அதற்கு மேல் உள்ள திறன் உள்ள மோட்டாரை இயக்க வேண்டும் என்று சொன்னால் மும்முனை மின்சாரம் அவசியமானது. அது இல்லாமல் அந்த மோட்டார் இயக்க முடியாது. அப்படி என்றால் நாம் சாதாரணமாக விவசாய நிலத்தில் இருந்து தண்ணீர் இறைக்க வேண்டும் என்று சொன்னால்
குறைந்தபட்சம் மினிமம் 3 HP திறனுக்கு அதுக்கு மேலாகத்தான் இருக்க வேண்டும். அதுவும் இப்போதைய காலகட்டத்தில் நிலத்தடி நீர் மிகவும் கீழே சென்று விட்டதால் 15 HP, 20 HP, 25 HP தேவைப்படுகிற காலகட்டத்தில் ஒரு முனை மின்சாரம், இருமுனை மின்சாரம் என்கின்ற பிரயோஜனம் உபயோகமே இல்லாத ஒரு மின்சாரத்தை வழங்கி விவசாயம் செழிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது அது சரியான ஒரு வாதமாக இருக்க முடியாது. எனவே விவசாயம் முறையாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் மும்முனை மின்சாரம் விவசாயிக்கு வழங்கி ஆகணும். அந்த மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கு 24 மணி நேரம் நாம் வழங்கினால்தான் அவர்களுடைய தேவையை அவர் பூர்த்தி செய்ய முடியும். சாதாரண ஒரு வீட்டிற்கு நமக்கு வேண்டிய சம்பிலிருந்து மேலே ஓவர்ஹெட் டேங்குக்கு ஒரு தண்ணீரை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு HP மோட்டாரோ 1/2 HP மோட்டார் போட்டால் அவ்வளவு நேரம் காலமாகிறது. அப்படி என்றால் ஒரு சில ஏக்கர் நிலத்திற்கு, அதுவும் வெட்ட வெளியில் சூரிய வெப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்று சொன்னால் அதிக மணி நேரம் தேவைப்படும். அப்படி இருந்தால்தான் அதிக நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தால்தான் நம்ம விவசாயம் செய்ய முடியும். ஒன்று. இரண்டாவது, நிலத்தடி நீர் கீழே சென்று விட்டதால் அதிக நேரமாக மிஷின் அந்த பம்பு ஓடினால் மட்டும்தான் அவர்கள் தேவைக்கு குறைந்து பாதி அளவு தண்ணீராவது விவசாயத்துக்கானது கிடைக்கும். ஸோ நேர கட்டுப்பாடு என்பது அது அவர்களுக்கு நலன் பயக்காது. இந்த மும்முனை மின்சாரம் வழங்கியது என்பது 2021 பிப்ரவரி மாதம் ஒரு உத்தரவு ஜிஓ அரசாணை பிறப்பித்தார்கள். அரசாணை பிறப்பித்த அந்த அரசு என்ன செய்தது என்று சொன்னால் 1/4/2021 அதற்கு நடைமுறைக்கு வர வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். 1/4/2021 செயல்படுத்திவிட்டு ஒரு வாரம்தான், சரியாக 7 நாட்கள் அதை 24 மணி நேரம் வழங்கினார்கள். அதிலிருந்து பழையபடி 10 மணி நேரம், 12 மணி நேரம், 16 மணி நேரம் என்று குறைத்து விட்டார்கள். அதற்கு அவர்கள் என்ன காரணம் சொல்கிறார்கள்? இதுவரைக்கும் அவர்கள் சரியான காரணத்தை முன்வைக்கவில்லை. தொழில்நுட்ப ரீதியில் நான் ஒரு தொழில்நுட்ப ரீதியிலான ஒரு அரசு மின்சார வாரியத்தில் பணி செய்து ஓய்வு பெற்றவர் என்பதால் நான் கேட்கிறேன், தொழில்நுட்ப ரீதியில் நீங்கள் வாதம் செய்ய வாருங்கள், நான் தயார் என்று ஆணையத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே நான் கேட்டேன். அதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் விவசாயி என்பவன் 24 மணி நேரம் நாம் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, இலவசமாக மின்சாரத்தை கொடுப்பதால் அவர்கள் திருடுவார்கள். அது உபயோகம் இல்லாத செலவினங்களுக்கு அது வழிவகுக்கும். எனவே மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அல்பம் தான் நான் சொல்ல முடியும்.